ஜாதக கதைகள். முதியவனே புத்திசாலி. முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு புறா, ஒரு குரங்கு, ஒரு யானை ஆகியன ஒன்றாக வசித்து வந்தன. அங்கு இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தில் புறாவும் குரங்கும் தங்கியிருந்தன. பகலிலும் இரவிலும் அந்த மரத்தடிக்கு யானை வந்து இளைப்பாறும். விரைவிலேயே இம்மூன்றும் நண்பர்களானார்கள். நண்பர்களாக இருந்த பொழுதும் அவை தங்களுக்குள் அதிக நேரம் சண்டை போட்டுக் கொள்ளும். பல செய்திகளை பற்றி ஒன்று கூறுவதை மற்றொன்று மறுத்து தகராறில் ஈடுபடும். ஒரு நாள் இந்த தகராற்றுக்கு முடிவு கட்ட தங்களுக்குள் ஒன்றை தலைவனாக தேர்ந்தெடுக்க அவை தீர்மானித்தன. யார் தலைவனாக இருப்பது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. அவற்றுள் வயது முதிர்ந்ததே அறிவில் சிறந்ததாகவும் இருக்க முடியும், அதுவே தலைவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்தன. ஆனால் நம்மில் யார் வயதில் மூத்தவர் என்பதை நாம் எப்படி அறிவது என்று குரங்கு கேட்டது. அது மிகவும் எளிதான செயலாகும். நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆலமரத்தை முதலில் பார்த்த பொழுது அது எப்படி இருந்தது என்பதை நினைவுபடுத்தி கொள்ளலாம். நம்முள் யார் வயதானவர் என்பதை பின்னர் நம்மால் தீர்மானிக்க முடியும் என்று யானை கூறியதை மற்ற இரண்டும் ஏற்றுக்கொண்டன. யானை முதலில் கூற தொடங்கியது. நான் குட்டியாக இருந்த பொழுது இந்த மரம் ஒரு செடியாக இருந்தது. எனக்கு நினைவுக்கு வருகிறது. அச்செடிக்கு மேலாக என்னால் நடக்க முடியும். நான் அப்படி நடக்கும் பொழுது அதன் இலைகள் என் வயிற்றில் உரசும். அப்பொழுது நான் கூச்சத்தால் சிரிப்பேன் என்று நினைவுபடுத்தி கூறியது யானை. பிறகு குரங்கு சொல்லிற்று, நான் சிறு குரங்காக இருந்த பொழுது இந்த ஆலமரம் மிக சிறிய செடியாக இருந்தது. கீழே உட்கார்ந்தவாறே நான் செடியின் உயரத்தில் இருக்கும் இலைகளை என்னால் பறித்து போட முடியும். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் தாய் என்னிடம், இந்த இலைகளை பறிக்காதே, இந்த செடி வளரட்டும், ஒரு நாள் இது மிகப்பெரிய ஆலமரமாக வளரும் பொழுது நீ அதை உன் இருப்பிடமாக கொள்ளலாம், இப்பொழுது அதை வளரவிடு என்று அறிவுரை கூறுவார் என்றது. பிறகு புறா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொண்டது. நான் வேறொரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்தில் பிறந்தேன். கூட்டிலிருந்து என் தாயை பிரிந்து இக்காட்டுக்கு வந்த பொழுது அந்த பழைய ஆலமரத்தின் விதைகளை கொண்டு வந்து இங்கே விதைத்தேன். அவற்றுள் ஒரு விதையிலிருந்து தான் குரங்கு பார்த்த செடியும் யானை விளையாடிய சிறு செடியும் தோன்றி வளர்ந்திருக்க கூடும் என யோசித்து பதில் கூறியது புறா. இதை கேட்ட யானையும் குரங்கும், புறாவே, நீதான் முதியவன், தவிர நீ புத்திசாலியும் கூட. ஏனெனில் உன்னுடைய அறிவால் இந்த விதைகளை கொண்டு வந்து இங்கே விதைத்ததால் தான் இப்பொழுது இவ்வளவு பெரிய ஆலமரம் வளர்ந்து எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்கிறது. இது உன்னுடைய அறிவால் தான் நடைபெற்றது என்று ஒரே சமயத்தில் கூறின. அன்றிலிருந்து அம்மூன்று நண்பர்களுக்குள் புறாவே தலைவனாக கருதப்பட்டது. அதற்கு பிறகு வீணான சண்டை சச்சரவுகளில் அவை தம் காலத்தை கழிக்கவில்லை. ஒற்றுமையாக வாழ்ந்தன. வயதும் அனுபவமும் அறிவை பெருக்கும்.